தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பீகாரில் இண்டி கூட்டணியில் உள்ள காங்கிரசிற்கு 52 தொகுதிகளை ஒதுக்கியதை அடுத்து ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2020 பீகார் சட்டமன்ற தேர்தலில் 144 இடங்களில் போட்டியிட்ட ராஷ்டிரிய ஜனதா தளம் 75 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் 70 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 19 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. அதிக இடங்களை காங்கிரசிற்கு வழங்கியதால் தான் ராஷ்டிரிய ஜனதா தளத்தால் கடந்த முறை ஆட்சியமைக்க முடியாமல் போனது என கருதி இந்த முறை காங்கிரசிற்கு குறைவான தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க தேஜஸ்வி யாதவ் முடிவெடுத்துள்ளார். இந்நிலையில் வரும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் இண்டி கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் 60 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று ராஷ்டிரிய ஜனதா தளத்திடம் திட்டவட்டமாக தெரிவித்திருந்த நிலையில் 52 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க ராஷ்டிரிய ஜனதா முடிவெடுத்துள்ளது. இதையடுத்து தொகுதி பங்கீடு தொடர்பாக பீகார் காங்கிரசிற்கும் ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மூத்த மாநில தலைவர்களான கிருஷ்ணா அல்லாவாரு, ராஜேஷ் ராம், ஷகீல் அகமது கான் உள்ளிட்டோர் டில்லிக்கு வரும்படி காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பீகார் தேர்தலின் தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரசின் மத்திய தேர்தல் குழு டில்லியில் விவாதிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து பேசியுள்ள மூத்த காங்கிரஸ் தலைவரான பவன் கேரா, பாஜக ஆசைப்படுவதைப் போல இண்டி கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, பீகார் சட்டமன்ற தேர்தலை இண்டி கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றாகவே சந்திக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.